அடிக்கிற வெயிலுக்கு பாடியை நேச்சுரலாக கூல் பண்ணுற மாதிரி சில்லுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாங்களா? கம்மங்கூழ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதும் அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. அது ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுருங்க. காஞ்சதும் ஒரு மிக்சர் ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நான் இதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப் கம்புக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பெசரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகும். இது ஃபர்மெண்ட் ஆகிற அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இது ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. இது அப்படியே வெயிலில் வச்சாலும் சீக்கிரமாக புளிக்கும், இல்லைனா ஒரு நைட் அப்படியே வச்சுருங்க. உப்பு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக புளிச்சிரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் ரெடி பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த கம்பு நெய் வேகிற அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கரண்டியை திருப்பி பார்த்திங்கன்னா அந்த கம்பு நெய் வெந்திருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் நல்லா வந்திருக்கும். வேகலைன்னா நல்லா தெரியும், அரைச்ச மாதிரியே இருக்கும் வேகலைன்னா. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கப்பே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. கரைக்கிற அளவுக்கு மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது மோர் சேர்த்து கலந்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ போடல. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாய்.